Hi all, welcome back to our newspaper analysis session. April 29th ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Before that, on April 29th, we are observing International Dance Day, ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ எதனால இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, டான்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த வேர்ல்டுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்கல்ப்சர் டேயும் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் கால்ட் ஸ்கல்ப்சர், அந்த சிலை செய்கிறது, ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஹானர் தி ஸ்கல்ப்டிங் அண்ட் ஒர்க்ஸ், ஓகேவா? ஸோ ரிலேட்டட் டு த ஸ்கல்ப்சர். ஸோ அந்த ஒர்க்கை வந்து ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்கல்ப்சர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கல்ப்சர் டே ஆர் அப்சர்வ்ட் ஆன் April 29th, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, NHRC அக்ரிடியேஷன் ஸ்டேட்டஸ் ஃபேஸஸ் ரிவ்யூ இன் ஜெனிவா திஸ் வீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் NHRC? நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஓகேவா? ஸோ அக்ரிடியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸை வந்து அவங்க இது பண்ணுறது, ஓகேவா? ஸோ ஒரு ரெகக்னேஷன் இல்லை அப்படின்னா கிரெடிட்டை வந்து கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க, அக்ரிடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா கிராண்டிங் கிரெடிட், ஓகேவா? ஸோ அந்த கிரெடிட்டை வந்து கொடுக்கறது, அந்த ஸ்டேட்டஸை வந்து கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க, அக்ரிடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா, ஜெனிவாவில் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ரிவ்யூ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் அவங்களோட ஸ்டேட்டஸை ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அது பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து once a Geneva meeting has get over, we will get to know, ஓகேவா? ஸோ என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அடுத்து பாருங்க, 26 elephants shifted out of ATR camp அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆனமலை டைகர் ரிசர்வ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 26 எலஃபென்ட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா வாட்டர் கிரைசிஸ்னால, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா, தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 12 years அப்புறமா லெஜிஸ்லேச்சர் எனாக்ட் பண்ணதுக்கு அடுத்து இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்டை வந்து ஃபோர்ஸ் நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஹேஸ் சக்சீடட் இன் மேக்கிங் த ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் வந்து 2012 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் மூலமாக எனாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து இப்போது 12 yearsக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க, நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் பிரசன்ஸ் செக் ஃபார் 75 lakhs டு கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செஸ் ஃபெடரேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, கனடாவில் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம கண்ட்ரியை சேர்ந்த குகேஷ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிராண்ட் மாஸ்டராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் MK ஸ்டாலின் வந்து 75 lakh rupees வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்சென்டிவாக கொடுத்துருக்காங்க. ஒய்? பிகாஸ் மிஸ்டர் குகேஷ் இஸ் த யங்கஸ்ட் வின்னர் ஆஃப் த FIDE கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட், ஓகேவா? கனடாவில் நடந்த இந்த டோர்னமெண்ட்லேயே யங்கஸ்ட் வின்னர் யார் அப்படின்னா நம்ம கண்ட்ரியை சேர்ந்த குகேஷ். ஸோ அதை பாராட்டுற விதமாக இன்சென்டிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, 75 lakh rupees வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், 8 men held for defrauding ICICI Bank of over 3 crore rupees. அதாவது டீஃப்ராடிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏமாத்துறது, ஓகேவா? ஸோ ஃப்ராட் அப்படின்னா நம்ம ஏமாத்துறதுன்னு சொல்லுவோம். ஸோ டீஃப்ராடிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ராட் பண்ணுறது தான் டீஃப்ராடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹெல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பிடிச்சிட்டாங்க அவங்கள, ஓகேவா? ஸோ ஹோல்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது, ஹெல்ட். ஸோ அந்த பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஹேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேர்ல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த்ரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸோ HURLS ஹேர்ல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், த்ரோ, வீசுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன கொடுத்துருக்காங்க, கேங்
ஹர்ல்ஸ் கண்ட்ரி பாம் அட் ரெஸ்டாரண்ட், அதாவது கேங் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரி பாம் நாட்டு மருந்து வெடிகுண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வீசியிருக்காங்க. ஸோ த்ரோ வீசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஹர்ல்ஸ்னா என்ன அர்த்தம், த்ரோ வீசுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த நியூஸ் பாருங்க, இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டர் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். ஓகேவா. ரைட்டர் பாமா ரிசீவ்ஸ் வெர்கால் தலித் லிட்ரரி அவார்ட் அட் வானம் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ பாமான்றவங்க யாரு அப்படின்னா ரைட்டர் அண்ட் போயட். ஓகேவா. ஸோ அவங்களோட லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாமே என்னது, சங்கதி, மனுஷி, இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவங்களோட ஒர்க்ஸ் இருக்கு. இவங்க வந்து யாரு அப்படின்னா ஷீ இஸ் அ ரைட்டர் அண்ட் போயட். இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெர்கால் தலித் லிட்ரரி அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க வானம் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில். அப்போ வானம் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீலம் கல்ச்சுரல் சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெர்கால் தலித் லிட்ரரி அவார்டில் வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷ் ப்ரைஸ் வந்து 1 lakh rupees வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த பர்டிகுலர் ரைட்டர் வந்து எப்படி இருக்காங்க, தலித் பீப்புளுக்கு நடுவில் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட புக்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, தலித் பீப்புளோட ஐ ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத வந்து வெளிக்காமிக்கிற விதமாக இருக்குது இந்த சொசைட்டியில். வாட் ஆர் ஆல் த பெயின்ஸ் தட் ஆர் கோயிங் த்ரூ பை தி தலித் பீப்புள் அப்படிங்கிறத வந்து ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ரைட்டர் பாமாக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெர்கால் தலித் லிட்ரரி அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எதில், வானம் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில். ஓகேவா. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பேஜில், ஸோ அந்த நியூஸ் தான். 26 captive elephants temporarily shifted from கோலிகமுடி கேம்ப் இந்த ATR owing to water crisis. ஓகேவா. ஸோ வாட்டர் கிரைசிஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் த வாட்டர் கிரைசிஸ் எலஃபென்ட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகெயின் ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்டை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. புட் இன் டு எஃபெக்ட் ஆஃப்டர் 12 years. 12 yearsக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, எஃபெக்ட்டுக்கு கொண்டுட்டு வராங்க, நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, எஸ்லியூ ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப், நிறையா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் எஸ்லியூ ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் மார்க்ஸ் த மந்த் ஆஃப் ஏப்ரல் இன் சென்னை. ஸோ எஸ்லியூ ஆஃப் அப்படின்னா என்னது, எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் பாருங்கள் டர்ன் அவுட் அண்ட் ட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா 2019 நடந்த எலெக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2024 எலெக்ஷனில் வந்து ஓட்டிங் கவுண்ட் வந்து என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா இந்த ஹீட் வேவ்ஸாக இருக்கலாம், இந்த வெதர் கண்டிஷன் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். மெயின் தீம் என்ன அப்படின்னா 2019 எலெக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ 24 எலெக்ஷன் வந்து ஓட்டிங் கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வாட் மைட் பி த ரீசன்ஸ் ஃபார் தட், த மெயின் ரீசன் இஸ் வெதர் கண்டிஷன், ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க டுவர்ட்ஸ் கிரீன் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எடிட்டோரியலில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ஒரு நோட்டபிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட். ஓகேவா. ஸோ அவங்களோட ரீசெண்ட் மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வெதர் ஈவெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளைமேட் ஷாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னா இது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன், இந்த வெதர் மூலமாக வெதர் சேஞ்ச் ஆகுறது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷனை மட்டும் பாதிக்காது, எதையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் பாதிக்கும். அது மூலமாக எக்கனாமியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வெதருக்கு வந்து என்ன இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேச்சுரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மேக்ஸிமம் எக்கனாமிக் அவுட்புட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சேர்த்து என்ன செய்யணும், இன்ஃப்ளேஷனையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நியூ கீனீசியன் மாடலை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க.
அது வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கிளைமேட் ரிஸ்க் டேமேஜ் ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதை வந்து எதுக்காக எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வெதர் மூலமாக எப்படி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டோட ஆத்தர் என்ன வார்ன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் எக்கனாமிக் அவுட்புட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 9% வரைக்கும் கம்மி ஆகும். எதனால இந்த கிளைமேட் பாலிசிஸை வந்து நம்ம எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா 2050க்குள்ள என்ன ஆயிரும் 9% வரைக்கும் எக்கனாமிக் அவுட்புட் வந்து லாங் டேர்மாக நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் எக்கனாமிக் அவுட்புட் வந்து 9% நமக்கு 2050க்குள்ள கம்மி ஆயிரும். ஒய்? பிகாஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி கிளைமேட் மிட்டிகேஷன் பாலிசிஸ். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூலை 2022 பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் ரிஸ்க் அண்ட் சஸ்டைனபிள் ஃபினான்ஸ் அப்படிங்கிற பேப்பரில் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா க்ரீன் எக்கனாமிக்கு நம்ம என்ன செய்யணும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி 2022 பிஃபோர் 2 years they have mentioned. ஓகேவா? ஸோ அதில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா $17 trillion வந்து தேவைப்படுது. எதுக்காக? இன் ஆர்டர் டு அச்சீவ் தி நெட் ஜீரோ ஆம்பிஷன்ஸ். ஓகேவா? ஸோ 2070க்குள்ள நம்ம நெட் ஜீரோ ஆம்பிஷனை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்தியா ரெக்வயர் $17 trillion rupees. ஓகேவா? $17 trillion வந்து தேவைப்படுது. அப்போது ஆர்பிஐயும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹாவ் டேக்கன் த இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் த டெவலப்பிங் வேர்ல்டு. ஓகேவா? அந்த ஏஷியன் ரீஜியனில் இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எடுத்து பார்க்குறப்போ அவங்க என்ன மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதில் மெயின் இன்ஸ்பிரேஷன் இஸ் லேயர்டு க்ரீன் டாக்ஸானமி. ஓகேவா? ஸோ இந்த லேயர்டு க்ரீன் டாக்ஸானமி மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 16,000 crore rupees-ஐ வந்து என்ன பண்ணுறாங்க சாவரின் க்ரீன் பாண்ட்ஸுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 16,000 crore rupees-ஐ வந்து என்ன பண்ணியிருக்கோம் சாவரின் க்ரீன் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம் அலோவ் பண்ணியிருக்கோம். நம்மளோட க்ரீன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு வெல்கமிங் ஸ்டெப்ஸாக இருக்குது டுவர்ட்ஸ் த க்ரீன் எக்கனாமி அண்ட் ஆல்சோ ப்ரொவைடிங் அண்ட் ஆம்பிஷன்ஸ் ஃபார் த கிளைமேட் சேஞ்ச் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சரை நோக்கி போகிறதுக்கான ஒரு வெல்கமிங் ஸ்டெப்ஸாக இருக்குது, ஒரு ஃபார்வர்டிங் ஸ்டெப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த என்டையர் எடிட்டோரியலில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா க்ரீன் க்ரோத்தை நோக்கி ஆர்பிஐ எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் என்ன, அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லிட்டில் கோரிலேஷன் பிட்வீன் ஹையர் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் லோயர் டர்ன் அவுட். அதாவது நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த ஆர்டிக்கிளில் அதே தான் எடிட்டோரியலில் பார்த்தது தான் ஹையர் டெம்பரேச்சருக்கும் லோயர் டர்ன் அவுட் ஆஃப் ஓட்ஸுக்கும் ஏதோ ஒரு கோரிலேஷன் இருக்குது, கொஞ்சமாக ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் சைனீஸ் இம்போர்ட் பில் அப் 2.3 times in 15 years. என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா வந்து சைனா கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. அது இம்போர்ட் பண்ணுறது என்ன ஆயிருக்கு அதிகமாயிருக்கு, அதிகமாயிருக்கு. எவ்வளோ 2.3 times வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் த கமோடிட்டிஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ், மிஷினரி, கிளாத்திங், கெமிக்கல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இதிலலாம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக சைனாவோட இம்போர்ட் வந்து இருக்குது, சைனாவோட ஷேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக இப்போது ட்ரேட் வந்து பில் அப்பாக இருக்குது, இம்போர்ட் அதிகமாக இருக்குது, இம்போர்ட்டோட பில் வந்து அதிகமாக இருக்குன்னா நமக்கு இதில் என்ன பிரச்சனை உருவாகும்? எஸ், ட்ரேட் டெஃபிசிட் வந்து நமக்கு ஏற்படும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சீஸ் ஃபயர் அப்படின்னா என்ன? அதாவது ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ஏதாவது வார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து டெம்பரவரியாக என்ன பண்ணுறது ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது
ட்ரூஸ். ஸோ ட்ரூஸ் அப்படின்னா இந்த சீஸ் ஃபயர். ஹமாஸ் சேஸ் இட் வில் ரெஸ்பாண்ட் டு காசா ட்ரூஸ் பிளான் டுடே. ஸோ ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, காசாவோட அந்த வாரை வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிளானை வந்து என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அது என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூஸ் அப்படிங்கிற வேர்டு தான் இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் கால்ட் ட்ரூஸ்? இட் இஸ் சீஸ் ஃபயர் விச் மீன்ஸ் டெம்பரவரிலி ஹோல்டிங் ஆர் ஸ்டாப்பிங் தி வார். துபாய் பிளான்ஸ் டு பில்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட். ஸோ துபாய் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான பிளானை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டிசைன்ஸையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ காஸ்ட்டுக்கு அப்படின்னா $35 பில்லியன். ஓகேவா? ஸோ $35 பில்லியன். Pakistan's foreign minister Ishaq Dar appointed as deputy prime minister. So இது வந்து important news under appointments and resignation. பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் யாருன்னா இஷாக் தார். அவரை வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேலவன் வின்ஸ் பேட்ச் ஓப்பன் சேலஞ்சர் டூர் ஸ்குவாஷ். அதாவது இந்தியாவை சேர்ந்த வேலவன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாரிஸ்ல நடந்த பேட்ச் ஓப்பன் சேலஞ்சர் டூர் ஸ்குவாஷை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒலிம்பிக் கோட்டா பிளேஸ்ல வந்து விமென்ஸ் ஸ்கீட் கேட்டகரியில யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நிறைய வேர்ட்ஸ் வெக்காப்ஸும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மீனிங் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.